வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2019ஆம் ஆண்டு நடந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் தமிழில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1175 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி எனும் பாடல் இடம்பெற்ற இலக்கண நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பன்னிரு பாட்டியல். அதாவது 1000 யானைகளை கொன்ற வீரர் பற்றி சிறப்பித்து பாடக்கூடிய நூல் தான் பரணி. ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுந்த முதல்ல எழுந்த பரணி என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி தான் தமிழில் எழுந்த முதல்ல எழுந்த பரணி. ஓகே, இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தெரியும் நமக்கு, செயம்கொண்டார் அவர்கள் தான் கலிங்கத்து பரணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர். இந்த செயம்கொண்டார் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா தீபங்குடி அப்படிங்கிற அந்த ஒரு ஊரை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவர் வந்து எந்த அரசனோட அவை புலவராக இருந்திருக்காரு அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய அவை புலவராக தான் இந்த செயம்கொண்டார் அவர்கள் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் இயற்றிய அந்த கலிங்கத்து பரணி வந்து யாருடைய வெற்றியை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படை தளபதி கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிற அந்த 2 நபர்களோட வெற்றியை பற்றி தான் இந்த நூல் வந்து சிறப்பிச்சு பாடுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்துங்க, இந்த கலிங்கத்து பரணி எத்தனை கலித்தாலிசைகளை கொண்டுள்ளது அப்படின்னா 599 கலித்தாலிசைகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, இந்த பரணியை பற்றி இந்த செயம்கொண்டாரை வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பரணிக்கோர் செயம்கொண்டார் அப்படின்னு பாராட்டியிருப்பார். அது அவர் யார் அப்படின்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா பரணிக்கோர் செயம்கொண்டார் அப்படின்னு அவரை வந்து சிறப்பிச்சு பாடியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அதே போலவே பாருங்க, இந்த நூலை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு வந்து ஒருத்தர் பாராட்டியிருப்பார். அவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் தான் இந்த நூலை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி முக்கூடர் பள்ளு தான் சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கூடல் அப்படிங்கிறது வந்து எந்த ஏரியாவில் குறிக்கும் அப்படின்னா திருநெல்வேலியோட வடகிழக்கில். ஓகேங்களா? திருநெல்வேலியோட வடகிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆறுகள் இருக்கும். என்னென்ன அப்படின்னா தன்பொருணை, நோட் பண்ணுங்க இம்பார்ட்டன்ட், தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு. ஓகேங்களா? இந்த 3 ஆறுமே வந்து கடலில் கூடும் 3 ஆறுகளுமே கூடக்கூடிய இடம் எது அப்படின்னா முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து ஆசூர் வடகரை நாடு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. முக்கூடலுக்கு வந்து என்ன பேர் இருக்குது அப்படின்னா ஆசூர் வடகரை நாடு அப்படிங்கிற அந்த ஒரு பெயரும் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு தெற்கே உள்ள பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீவல மங்கை தென்கரை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன பேர்? சீவலமங்கை தென்கரை நாடு அப்படிங்கிற அந்த ஒரு பேரால் தெற்க உள்ள பகுதியை சொல்லுவாங்க. இந்த தென்கரை நாட்டில் அமைந்துள்ள ஊர் என்ன அப்படின்னா மருதூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஊர் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அதாவது இந்த நூல் வந்து உழவர்களோட அந்த வாழ்க்கையை வந்து சொல்லக்கூடிய ஒரு நூல். அதாவது அந்த உழவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மனைவிகள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து மருதூரை சேர்ந்தவர், இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஆசூர் வடகரை நாடு அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை சேர்ந்தவர். இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களோட வாழ்க்கையை பற்றியும் வளத்தை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அம்மானை என்பது யாது அப்படின்னா ஆப்ஷன் பி பெண்கள் விளையாட்டு தான் அம்மானை அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாடு என்றவுடன் உடனே பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆசுகவி அப்படிங்கிறது தான். ஓகே, இதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுரகவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செவிக்கினிய ஓசை நலம். ஓகேங்களா? மதுரம்னாவே என்ன அப்படின்னா இனிமை அப்படிங்கிறது அர்த்தம். அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவிக்கினிய ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யார் அப்படின்னா மதுரகவி. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வித்தார கவி அப்படின்னா என்ன அப்படின்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும். ஓகேங்களா? தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றக்கூடிய நபரைத்தான் இயற்றக்கூடிய கவிஞர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வித்தார கவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஓகே, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். இதெல்லாமே அடுத்து அடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சித்திரக்கவி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, சொல்லணி அமைத்து சுவை செழிக்க பாடுபவர். ஓகேங்களா, சொல்லணி அந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லணி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட சுவைகளும் இருக்கும். அந்த மாதிரி அமைச்சு பாடக்கூடியவர் யார் அப்படின்னா சித்திரக்கவி அப்படிங்கிற அந்த ஒரு கவிஞர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும் என்னும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவள் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பாஞ்சாலி அவர்களை தான் பாரதியார் வந்து அந்த பாஞ்சாலி சபதத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஞ்சாலி சபதம் வந்து 2 பாகங்களை கொண்டுள்ளது, 5 சருக்கங்களை கொண்டுள்ளது, அதை போலவே 412 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா, ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த பாஞ்சாலி சபதம் எந்த பாவகையால் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோக்களில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேங்களா, மாணிக்க வாசகர் ஆட்கொள்ளப்பட்ட ஊர் எது அப்படின்னா திருப்பெருந்துறை. அந்த ஊர் வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இந்த மாணிக்க வாசகர் 2 நூல்களை எழுதியிருப்பார். என்னென்ன நூல்னா திருவாசகம், திருக்கோவையார் அப்படிங்கிற 2 நூல்களை வந்து இந்த மாணிக்க வாசகர் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த மாணிக்க வாசகர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். இவருக்கு இந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. இவர் யார்கிட்ட தலைமை அமைச்சராக இருந்தார் அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு அரசனிடம் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தலைமை அமைச்சராக இருந்திருக்காரு. ஓகே, இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவாதவூர் அப்படிங்கிற அந்த ஊர் தான் இவர் வந்து பிறந்த ஊர். ஓகேங்களா, ஓகே, அதற்கு அடுத்து இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயராக இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் தான் தாண்டக வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா, இந்த திருநாவுக்கரசர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா திருவாமூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஊரில் இந்த திருநாவுக்கரசர் அவர்கள் பிறக்கிறாரு. ஓகேங்களா, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நோட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட், புக்கில் இருக்காது. மருள் நீக்கியார் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். மருள் நீக்கியார் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். பிறந்த ஊர் திருவாமூர். இவரை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவருடைய சிறப்பு பெயராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, திருநாவுக்கரசர் வந்து அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் அப்படிங்கிற இந்த பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசருக்கு திருஞான சம்பந்தர் தான் திருநாவுக்கரசரை என்ன பாடியிருப்பார் அப்படின்னா அப்பர் அப்படின்னு வந்து பாடியிருப்பார். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கொழித்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள் தான் இந்த வரிகளை கூறியவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது பொறுத்துக நூல் நூலாசிரியர் அந்த மாதிரி இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் 4, 3, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். பாருங்க, கம்பர் எழுதிய நூல் என்னென்ன அப்படின்னா சரஸ்வதி அந்தாதி. அது மட்டும் இல்லாமல் சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், இந்த மாதிரியான கம்பராமாயணம், இந்த மாதிரியான ஒரு 5-6 நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த ஒட்டக்கூத்தர் அவர் வந்து எழுதிய நூல் என்ன அப்படின்னா ராசராச சோழ நூலா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேறு சில நூல்களையும் அவர் எழுதியிருக்காரு. ஒட்டக்கூத்தர் மூவர் உலா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதை போலவே தக்க யாக பரணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலையுமே அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே, அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையுமே இவர் வந்து எழுதியிருக்காரு, ஒட்டக்கூத்தர் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதிதாசன் வந்து எழுதிய நூல் என்ன அப்படின்னா அதாவது குடும்ப விளக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். அடுத்து பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒளிப்பறவை அப்படிங்கிறது தான் அப்துல் ரஹ்மானோட அந்த கவிதை தொகுப்பில் இல்லாத நூல். மற்ற நேயர் விருப்பம், ஆலாபனங்கி, பால்வீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களோட கவிதை தொகுப்பு நூல் தான். இந்த ஒளிப்பறவை அப்படிங்கிறது யாருடைய நூல் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற அந்த ஒரு கவிஞரோட தான் இந்த ஒளிப்பறவை அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகேங்களா, இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். எந்த இடம் அப்படின்னா ஆத்து பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த இடம் தான் திறமையான கவிஞர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒளிப்பறவை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் மட்டும் இல்லாமல் வேறு சில நூல்களையுமே சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, இம்பார்ட்டன்ட். சர்ப்ப யாகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா நிலவு பூ அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதே போலவே சூரிய நிழல் அப்படிங்கிற அந்த ஒரு நூலும் எழுதியிருக்காரு. அதே போலவே சிரித்த முத்துக்கள், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிப்பறவை, இந்த மாதிரியான ஒரு சில நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் ஓல்டு புக்கில் இந்த டாபிக் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, நம்ம அதிலிருந்து எடுத்து கொடுக்குறோம், நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1991ஆம் ஆண்டு தமிழக அரசோட பாவேந்தர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சாலை இளந்தரையன் அவர்கள் தான் பாவேந்தர் அப்படிங்கிற அந்த ஒரு விருதை பெற்ற ஒரு நபர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த சாலை இளந்தரையனோட தமிழக அரசோட சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் என்ன அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் தான் இருக்குது, தமிழ் ஓல்டு புக்கில் தான் இருக்குது. இப்போ நான் கேட்ட கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2-3 வீடியோக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன நூல் வந்து தமிழக அரசோட சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூலாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சாலை இளந்தரையனின் கவிதை தொகுப்பை கண்டறி அப்படின்னா ஆப்ஷன் டி பூத்தது மானுடம் அப்படிங்கிறதா சாலை இளந்தரையன் எழுதிய கவிதை தொகுப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அரிமதி தென்னகன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஓகே, இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனந்தரங்கன் கோவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தியாகராய தேசிகர் அப்படிங்கிறவர் தான் ஆனந்தரங்கன் கோவை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. ஓகேங்களா, அதாவது இந்த இந்த ஆனந்தரங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். அடுத்து பாருங்க, இந்த வானம் வசப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தரங்கரோட வாழ்க்கை குறிப்புகளை பற்றி சொல்லக்கூடியதான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த வானம் வசப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி மூவா அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து கூறியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டம்பாச்சாரி விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி காசி விஸ்வநாதர் அவர்கள் தான் டம்பாசாரி விலாசம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதாவது தமிழ் நாடக தந்தை என போற்றக்கூடியவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் நாடக தந்தை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தொண்டை நாடு டேஸ் உடைத்து அப்படின்னா ஆப்ஷன் பி சான்றோர் உடைத்து அப்படிங்கிறது தான் தொண்டை நாடு. ஓகேங்களா, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாடு அப்படிங்கிறது முத்து உடைத்து. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும். ஓகேங்களா, அப்படிங்கிற இந்த ஒரு கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கால்டுவெல் அவர்கள் தான் இந்த கூற்றை கூறியிருக்கார். அதாவது தமிழுக்கு வந்து எந்த ஒரு மொழியோட துணையும் தேவையில்லை, அதாவது தனிச்சு இயங்கும், அதே போலவே மென்மேலும் வளரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் கால்டுவெல் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்கார். ஓகேங்களா, அந்த நூலை வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூலை வந்து கால்டுவெல் அவர்கள் எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருவிக அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த திருவிக அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நூலாசிரியர் நூல். ஓகே, இதில் பாருங்க, திருவிக அவர்கள் எழுதிய நூல் என்ன அப்படின்னா உரிமை வேட்டல் அப்படிங்கிறது. அந்த ஒரு நூலை வந்து திருவிக அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஊவேசா அவர்கள் வந்து என் சரிதம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை, என் சரித்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்த நூலை வந்து அவர் எந்த இதழில் வந்து எழுதினாரு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பரிதிமாற் கலைஞர் அவர்கள் எழுதிய நூல் என்ன அப்படின்னா ரூபாவதி அப்படிங்கிற அந்த ஒரு நாடக நூலை எழுதியிருக்காரு. அதே போலவே கலாவதி அப்படிங்கிற அந்த ஒரு நாடக நூலையும் பரிதிமாற் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாடகவியல் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் தான். ஓகே, இந்த பரிதிமாற் கலைஞருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் தமிழ் மீது கொண்ட காதல் காரணமாக தன் பெயரை என்ன மாற்றியிருப்பார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு மாற்றியிருப்பார். ஓகேங்களா? இவரை வந்து பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரி என போற்றியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது தேவநேய பாவனர் அவர்கள் எழுதிய நூல் என்ன அப்படின்னா மண்ணிலே விண் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து தேவநேய பாவனர் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3142 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் ஊவேசா எழுதிய ஒரு நூல். ஊவேசாவுடைய அந்த பெயர் சுருக்கம் வந்து இதுதான். ஊவேசாங்கிறது உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 1990ஆம் ஆண்டு இந்தியா மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த விருதை பெற்றவர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவரோட புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குறிஞ்சி நில ஊர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி நீலகிரி. ஓகேங்களா? அதாவது குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடத்தை தான் சொல்லக்கூடியதான் குறிஞ்சி அப்படிம்பாங்க. நீலகிரியில் மலை சார்ந்த பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனால குறிஞ்சி நிலத்துக்குரிய ஊர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி நீலகிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எது சரியானது? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல் அப்படின்னா ஆப்ஷன் சி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஓகேங்களா? இந்த நாடுகளில் தான் தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இமசி அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈனா இலங்கை, மானா மலேசியா, சீனா சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக வனவிலங்கு நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அக்டோபர் 4 தான் உலக வனவிலங்கு நாள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அஞ்சலை அம்மாள் அவர்கள் தான் தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. ஓகே, நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.